ஈரோட்டில் நடைபெற்ற தெற்கு மாவட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் தமிழக நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தலைமை வகித்தார். வரும் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஈரோடு வருவதை முன்னிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்வது குறித்தும், வைக்கத்தில் தந்தை பெரியாரின் விழா நடைபெறுவது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி, பல்வேறு புதிய திட்டங்களை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் துவங்கி வைக்க உள்ளதாகவும், இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சுடன் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் அனுமந்தண்டலம் செய்யாறு அணைக்கட்டு பகுதியில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் குளிக்க சென்றதாக கூறப்படுகிறது. இரு இளைஞர்கள் ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் தவறி விழுந்த நிலையில் ஒருவரை அருகிலிருந்தோர் காப்பாற்றியுள்ளனர். மற்றொருவரான மேகநாதன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து அறிந்து அங்கு வந்த உத்தரமேரூர் தீயணைப்புத் துறையினர் தண்ணீரில் தவறி விழுந்து உயிரிழந்த நிலையில் இருந்த இளைஞரின் சடலத்தை மீட்டனர். தேனியில் தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர்கள் நலச்சங்கம் சார்பில் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஜேசிபி, பொக்லின் வாகனங்கள் ஆபரேட்டர்கள் தொழில் பாதுகாப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் இந்த கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு அரசு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர், தொழிலாளர்கள் அனைவரும் நலவாரியத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு அரசின் சலுகைகளை பெற வேண்டும் என கூறினார். வேலூர் மாநகராட்சி டோபிகானா குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த கோபி என்பவரது 8 வயது மகன் அஸ்வின் பாலாற்றில் தேங்கியிருந்த நீரில் குளித்தபோது நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். பின்னர் உடல் பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்து வேலூர் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் ராஜராஜ சோழன் விருது பெற்ற வரலாற்று ஆய்வாளர் செல்வராஜ் எழுதிய வரலாற்றில் ஐயம்பேட்டை என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தான பரம்பரை அறங்காவலர் பாபாஜி ராஜபோன்ஸ்லே கலந்து கொண்டு இந்த நூலை வெளியிட முதல் நூலை சட்டமன்ற உறுப்பினர் ரங்கசாமி, ரத்தனசாமி ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அரசு மேல்நிலைப்பள்ளி சாலையில் உமாபதி என்பவர் கண் அறுவை சிகிச்சைக்காக சென்றுள்ளார். திடீரென நண்பகல் 1 மணி அளவில் வீட்டின் முன்பக்க கதவு பூட்டு உடைக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த உமாபதியின் தம்பி குத்தாலம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். போலீசார் சோதனை செய்ததில் அங்கு வெள்ளிப் பொருட்களும் 5 கிராம் தங்க நாணயமும் 5000 ரூபாய் பணமும் கொள்ளை போனது தெரியவந்துள்ளது. இதையடுத்து கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை சிசிடிவி பதிவுகளை கொண்டு போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் நடத்தி வரும் ஜல்லி மணல் விற்பனை மையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிராக்டரும் டிப்பரும் மாயமானது. இதுகுறித்து முருகன் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் இருவர் டிராக்டரை திருடி செல்வது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து குற்றப்பிரிவு போலீசார் வினோத் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் டிராக்டர், டிப்பர் திருடப்பட்டு திருச்சியில் அடகு வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து வினோத்தை கைது செய்த போலீசார் திருச்சியில் இருந்த டிராக்டர் மற்றும் டிப்பரை பறிமுதல் செய்தனர். சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டத்தில் கடந்த வாரம் சரபங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கொண்டையம்பாளையம் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி மொண்டியாண்டி கழுங்கு உடைந்து கால்வாயில் வெளியேறிய தண்ணீர் விளைநிலங்களை மூழ்கடித்தது. இதனால் வெண்டை, கத்தரி, சோளம், நிலக்கடலை உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்திருந்த 100 ஏக்கர் விளைபயிர்கள் சேதமானது. இதனால் கால்வாய் உடைப்பை சரி செய்ய கோரி அப்பகுதி விவசாயிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில அளவிலான சிலம்பம் மற்றும் தற்காப்பு கலை போட்டிகள் நடைபெற்றது. இதில் தற்காப்பு கலை மாணவ மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய போர்க்கலைகளை ஆடி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.